செல்வகௌரி இயற்கை பண்ணைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிலத்தோட அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த நிலத்தில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது நொய்க்கஞ்சி. நம்ம நிலத்திலே விளைஞ்ச நெல்லில் எனக்கு நொய்க்கஞ்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம நிலத்தில் நடக்கிற சமையல் கூடுமான வரைக்கும் விறகுல செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நிலத்துக்கு ஒரு கேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி அப்பா ஜேசிபியை கூப்பிட்டு இந்த கேட் வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு அவரு. இயற்கை விவசாயத்தில் தென்னை மரத்தை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்களே பாருங்கள் அது ஏன். இதில் ரொம்ப எளிதாக தாக்கக்கூடியது தாங்க இந்த வெள்ளைப்பூச்சி. இந்த வெள்ளைப்பூச்சி தென்னை மரத்தில் வந்துடுச்சுன்னா அது சத்து எல்லாத்தையுமே உறிஞ்சி தென்னை மரத்தோட இலையெல்லாம் கருப்பாகிடும். இயற்கை விவசாயத்தில் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு நீங்கள் நிறைய பயன்படுத்தலாம். ஆனால் இருந்தாலும் எளிதாக பயன்படுத்துறது வெறும் தண்ணி தான். இந்த தண்ணியை பயன்படுத்துனீங்கன்னா 70லேருந்து 80% உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும். ஒரு விவசாயிக்கு பல இயந்திரங்கள் உதவி பண்ணும். ஆனால் எல்லா விவசாயியும் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு இயந்திரம் இந்த மாதிரியான ஒரு பம்ப். இந்த பம்ப் இல்லைன்னா ரொம்பவே நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்குங்க. நல்லா தண்ணி வச்சு நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பூச்சி கூட அந்த இலையில இருக்காது. இதோட தாக்குதல் நம்ம திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் அடித்தா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு இதோட வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வராது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெள்ளைப்பூச்சி தானே தனியாக எங்கிறது கிடையாது. அது எறும்புகளோட உதவியை எடுத்து தான் அதுங்களால் உயிர் வாழ முடியும். இந்த எறும்பை நம்மளால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா அந்த வெள்ளைப்பூச்சி வராமல் நம்மளால் முற்றிலுமாக தடுக்க முடியும். கருவாட்டு குழம்பு அவன் என்ன சொன்னாரு, என்ன வீடியோ சொன்னாரு, பிரியா உட்கார்றதுக்கு கண்ணு போட்டு வேண்டியதானே பிரியா. பரவாயில்லம்மா. எனக்கு வாட்சில் எப்படி லைட் வரும்? காமிங்க, இங்கே காமிங்க. ஐயோ, வாட்சில் எப்படியா டைம் பார்ப்பீங்க? டைம் பார்க்கறதுக்குள்ள டைம் ஆகிடும் போல இருக்கு. சரி, எவ்வளோயா டைம் இப்போ? 10:30. 10:30 ஆகுது. ஓ, சாயந்தரம் ஆகும் போது 10:30 ஆகுதான். அப்ப டைம் பார்க்க தெரியாதா உனக்கு? லைட் பார்க்கறதுக்கு தான் வச்சிருக்கியா நீ வாட்சு? இந்த தொட்டியை ஏன் இவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு கடைசியில தெரியும். இப்போ நம்ம மாமரத்துக்கு பஞ்சகாவியை அடிக்கிறதுக்காக டிராக்டர் எடுத்துக்கிட்டு போறோம். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் நிலத்தில் இருக்கணும். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா, ஒன்று பஞ்சகாவியா, இன்னொன்று மீன் அமிலம். இது 2ம் இல்லாமல் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் அதுக்கு சத்து கொடுக்கறதோ இல்லை பூச்சியை விரட்டுறதோ ரொம்ப கஷ்டம். இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் பூச்சை கொல்லுவது நம்மளோட நோக்கம் கிடையாது. பூச்சை விரட்டுவது மட்டுமே நம்மளோட நோக்கம்.
வேலை பார்க்க இங்கே இன்னொரு பக்கம் மிளகா காய வைக்கிறது, தனியா காய வைக்கிறது ப்ளஸ் வத்தல் வேலையை முடிச்சிட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது மத்தியானம் சாப்பாடு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ சுட சுட ஆம்லெட் வந்துட்டு இருக்கு. நம்ம நிலத்துலேருந்து பறித்த கீரை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. என்னடா இந்த பக்கம் ஒரு குழி உழுது, இந்த பக்கம் ஒரு குழி உழுது, இந்த மேலே ஒரு 3 வட்டம் இருக்குதா? எத்தனை பேர்ரா உனக்கு? காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நல்ல வெயிலில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூரை கொட்டால வந்து உட்காந்து நம்ம நிலத்துல விளைஞ்ச நெல்லை வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. என்னடி மதிய உணவு முடிஞ்ச உடனே பொய்யாமொழியானா மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு வந்துட்டாரு. மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு பல முறைகள் இருந்தாலும் அவர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எந்த முறையை சொல்லியிருக்காங்களோ அதே முறையில் தான் அவர் மீன் அமிலம் தயாரிக்கிறாரு. நம்ம அது வெங்காயமா? சின்ன வெங்காயம். வேற லெவல். வெங்காயம்லாம் எப்படிமா போட்டுருக்கிறீங்க? இதெல்லாம் நிறையாவோட உழைப்பு. பாரம்பரியமா விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுங்க, நிலத்து வேலை என்னைக்குமே முடிஞ்சது கிடையாது. ஸோ நான் நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வேலை செய்ய சொல்லிட்டு நான் நிலத்துல தண்ணியில ஆட்டம் போடுறதுக்கு வந்தாச்சு. டாடி மோட்டர் பரவாயில்ல பரவாயில்ல பபேஷ் அவன் என்ஜாய் பண்ணிட்டோம். ஓ மை காட். அவ்வளோதான். கீழே ஸ்டூல் இருக்கு டாடி. என்னடா இது இவ்வளோ உயரமா இருக்கு? திரும்பி உட்காருங்க. உயரம் வரணும் பாரு. நாங்களாம் அங்கே நல்லா தண்ணியில் ஆட்டம் போட இங்கே இன்னும் இவங்க வேலை செஞ்சுருந்தாங்க இருக்காங்க. காலைல ஆரம்பித்த வேலை நைட்டு வரைக்கும் முடியறதில்ல ஒரு இயற்கை பண்ணையில். வச்சிருங்க. ரோட்டில் கிடச்ச போகன் விழாலாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கட்டிங் போட்டு திருப்பி நம்ம நிலத்துல கொண்டு வந்து நட்டுடுவாங்க. ஸோ அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம், பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு. என்னைக்கான வேலைகளை முடிச்சுட்டு மிச்ச வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 8:30 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பல கிராமங்களில் வயசானவங்க கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே விவசாயம் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி நிலத்தோட அனுபவம் ஒன்று வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் செல்வ கௌரி ஃபார்ம்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம்.